இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் ஆதரமங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள். அப்படி கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த பதிவில் புருடோத்தம நம்பி, புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புருடோத்தம நம்பியை பற்றி பார்க்க போகிறோம். அவரும் 9ஆம் திருமுறை பாடல்களை பதிகங்களை கொடுத்த ஒரு ஆசிரியர், ஒரு சிவனடியார். அவருடைய பாடல்களும் மிக மிக அருமையாக அப்படியே உருக்கமானதாக இருக்குது. இவர் பெற்றோர் வச்ச பேர் புருடோத்தம நம்பி. இவங்க வேதியர் குலத்தை, அதாவது நான்மறைகளை ஓதக்கூடிய வேதியர் குலத்தவர் அப்படின்னு இவர் பாடியிருக்கிற பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இவர் வைணவர்களோட பெயராக இருக்கிறதுனால வைணவராக பிறந்து அதுக்கப்புறம் சைவ சமயத்தை சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. இவர் பாடினதாக கிடைச்சிருக்கிறது 2 பதிகங்கள் 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. அந்த பதிகங்கள் மூலமாக அவர் சொல்லக்கூடிய கருத்து தில்லை நடராஜ பெருமானை போற்றி பாடியிருக்கார். அது அந்தாதி தொடை அமைப்பில் பாடப்பட்டிருக்கு. ஒரு பாடல் வாரணி நறுமலர் அப்படின்ற தொடங்குகிற பதிகத்தில் தில்லையில் இருக்கிற உரையிடக்கூடிய சிவபெருமானை அதாவது நாயகன் நாயகி பாவத்தில் காதலிச்சு அந்த பெருமானை நோக்கி உரையாடுற மாதிரி அமைப்பில் அந்த பதிகங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த பாடலில் சொல்கிறாரு, தில்லை சிற்றம்பலவன் பால் யான் கொண்ட பெருங்காதல். அந்த காதல் நடராஜ பெருமான் மேலே அவருக்கு இருக்கிற காதல் பெரும் காதல். ஆனால் இவருடைய உயிரோ ரொம்ப சின்ன உயிராம், அதால் பொறுத்துக்கக்கூடியது கிடையாதாம். அந்த பெரிய காதலை இவருடைய சின்ன உயிரால் தாங்கிக்க முடியலையாம், பொறுத்துக்க முடியலையாம் அப்படின்னு சொல்லி இவர் ஏங்கி உருகி அழக்கூடிய அளவில் அந்த அகத்திணை பாடல் முறையில் அது ரொம்ப நயமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு காலத்தில் இந்த தேவர்கள் திருப்பார்கடல் கடையிறாங்கல்ல, அந்த கதையை சொல்கிறாரு. இது இன்னொரு பாடலில் சொல்லப்படுது. அந்த தேவர்கள் திருப்பார்கடலை கடையிறாங்க. அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இறைவன் தேவர்களுக்கு ஏராளமான உதவிகளை நன்மைகளை செய்யக்கூடியவர். இறைவனுடைய கருணைக்கு அவங்களும் ஆளானவங்க தான், முக்தி அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க போக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பூமியில் பிறக்கிறவங்களுக்கு தான் முக்தி நெறி கிட்டும். தேவர்களுக்கு முக்தி நெறி கிட்டாது. ஏன்னா அது போக பூமி, சௌக்கியமாக சுகபோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி வாழக்கூடிய ஒரு இடம் ஸ்வர்கலோகம். அதாவது அந்த சுகமான வாழ்க்கை வாழறவங்களுக்கு இறையடி சேரணுன்ற அதாவது அந்த ஏக்கம் வராது. அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சுகம் நீடிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆஹா மரணம் இல்லாமல், முதுமை இல்லாமல், நரை திரை மூப்பு இல்லாமல் ஒரு அமுதம் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதாவது அந்த மருந்து, நரைத்திரை மூப்பு இல்லாமல் மரணம் இல்லாமல் ஒரு மருந்து கிடைச்சா நம்ம இந்த சுகபோகங்களை ரொம்ப காலத்துக்கு அனுபவிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த அமுதம் கடையிற வேலையே அவங்களுக்கு வருது, அந்த எண்ணம் வருது. அப்போ தான் திருமால் சரி இங்கே கடைஞ்சிக்குவாங்க. அவங்க பிரம்மாட்ட கேட்குறாங்க தேவர்கள். பிரம்மா திருமாலை சொல்லி விட்றாரு. திருமால் இந்த திருப்பார்கடலை கடைஞ்சி என்ன வருதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மந்திரமலையை வைக்கிறாங்க, வாசுகியை கயிறாக வைக்கிறாங்க, கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மலை கீழே இறங்குது. அதாவது ஒரு கடலில் அந்த மணல்
அடிபாகம் மணல் இருக்கும். அப்போ மலை கீழ் நோக்கி இறங்குது. அப்போ திருமால் வந்து அதை ஆமை வடிவு கொண்டு அதோட முதுகில், அது அவ்வளோ பெரிய மலையும் தாங்கக்கூடிய ஓடு. ஆமையை அதோட ஓடில் அடித்து தாக்க முடியாது. அவ்வளவு வைரம் பாய்ந்த உறுதியான ஓடு ஆமையோட ஓடு. அதனால் இவர் ஆமை வடிவம் தாங்கி அந்த மலையை தாங்கி பிடிக்கிறாரு. அதாவது கீழே இறங்காமல் திட்டமான உயரத்தில் தாங்கி பிடிக்கிறாரு. அப்புறம் கடையிறாங்க. வாசுகி வந்து முடியாமல் கொஞ்சம் விஷத்தை கக்குது. அந்த விஷம் வந்து ஆழகால விஷம். பூமிக்கடியிலிருந்து சில நச்சுப் பொருட்கள் வருது. அந்த திருப்பார்கடலில் கடையிறப்போ பூமிக்கடியிலேருந்து நச்சுப் பொருள் வருது. மேற்கொண்டு வாசுகி கக்கின நச்சு இருக்குது. ரெண்டும் சேர்ந்து மிக பயங்கர ஆழகால விஷமாக வருது. அதை வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க இறைவன்கிட்ட, இறைவா, நாங்கள் இது மாதிரி திருப்பார்கடலை கடைஞ்சோம், அதில் விஷம் வந்திருக்கு, அது மிக கொடுமையான விஷமாக இருக்குது அப்படின்னு பயந்து ஓடி வந்து எல்லாரும் அலறாங்க. அப்போ இறைவன் சொல்கிறாரு, ஆளாள சுந்தரரை கூப்பிடுறார். சுந்தரர் அப்போ பூமிக்கு வரல, அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போய் அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்றாரு. நந்தியம்பெருமானும் ஆளாள சுந்தரரும் போகிறாங்க. அந்த விஷத்தை அவ்வளோ எல்லாரையும் பரவலாக விரட்டிய அந்த நச்சு ஆழகால விஷம் சுந்தரர் கையில் ரொம்ப சின்ன ஒரு உருண்டையாக ஆயிடுது. வாயில் போட்டு அப்படியே முழுங்கக்கூடிய ஒரு சின்ன உருண்டையாக, சின்ன மணி அளவுக்கு ஆயிட்டுது. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நந்தியம்பெருமான் கையில் பிடிக்கிறாரு, ஆளாள சுந்தரர் எடுத்துகிட்டு வந்து 2 பேருமா சேர்ந்து இறைவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து வாயில் போட்டுக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அந்த கதையை இவர் எவ்வளவு நயமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது. புருஷோத்தம நம்பி பாடக்கூடிய அந்த பாடல் ரொம்ப நயமாக இலக்கிய சுவையும் பக்தி சுவையும் ரெண்டும் கலந்து ஒரு அருமையான பாடலாக இருக்குது. அந்த கதையை இவர் சொல்கிறாரு. தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இறைவனுக்கு விஷத்தை கொடுத்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், வாயில் போட்டார். இறைவனுக்குள்ள அண்ட சராசரமும் அடக்கம். உள்ளே போனால் அந்த நச்சு காரணமாக உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. வெளியில் துப்பிட்டா வெளியில் இருக்கிறவங்க உயிரினங்கள் பாதிக்கப்படும். அதனால் உமையம்மை என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கருணை அருள் பாருங்கள், அது உள்ளேயும் போக வேண்டாம் வெளியிலையும் வந்துட வேண்டாம் அப்படின்ட்டு இறைவனை பிடிச்சி இங்கேயே அந்த நச்சு தங்கும்படியாக செய்கிறாங்க. ஏன், மற்ற உயிர்கள் மேலே இருக்கிற கருணை தான் காரணம். உமையம்மை அங்கே செய்யலைன்னா பல கோடி அண்டங்கள் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கும், வெளியில் துப்புனாலும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி உமையம்மை நம்ம மேலே இருக்கிற கருணையினால் இறைவனுக்கு தொண்டையில் அந்த நச்சு தங்கும்படியாக பண்ணுறாங்க. அது இறைவனை ஒன்றும் பண்ணாது, மற்றவங்களுக்கு தாங்காதே அப்படின்றது தான் உமையம்மையோட கருணை. இதை ரொம்ப நயமாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தில்லை அம்பலத்தில் நடம் புரியக்கூடிய அந்த இறைவனுக்கு இவங்க கூடவே இருக்கிறாங்க, தேவர்கள்லாம் வந்து கூடவே இருக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட கூடவே இருக்கிற தேவர்கள் இறைவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டாங்க ஐயா. இது மாதிரி செய்யலாமா? அந்த அவங்க வந்து இறைவனை விஷம் கொடுத்து கொடுமை பண்ணிட்டாங்க. அவங்களையெல்லாம் முதல்ல வெளியேற்றுங்க. பூதகணங்கள் நம்பிக்கையானவங்க, அவங்கள கூப்பிட்டு கிட்டக்க வச்சுக்கோங்க. தேவர்களுக்கு நீங்கள் எந்த பாதுகாப்பும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கே விஷம் வச்சவங்க, நம்பிக்கை துரோகம் மாதிரி ஆயிட்டுது. இந்த மாதிரி கொடுமை பண்ணவங்களை கூட வச்சிருக்கலாமா இறைவா? முதல்ல வெளியேற்றிட்டு பூதகணங்களை கூட வச்சுக்கோங்க. அதோட மட்டும் இல்லை, நீங்கள் கூட வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, நீங்கள் அந்த விஷம் கொடுத்தாங்கல்ல, உங்கள் உடம்புக்கு என்னாச்சோ அப்படின்னு என் மனசு பாடாப்படுது, அவஸ்தைப்படுது, நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும்.
அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்படி வந்து திருக்காட்சி கொடுக்கறதுக்கு இங்கே ஊருக்குள்ளே வரணும். அப்பா ஒன்றும் ஆகலை இறைவனுக்குன்னு நான் அதை பார்த்து நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற கருத்துப்பட, அதாவது ஒரு தலைவியோட ஏக்கம், தலைவனுக்கு நஞ்சு குடுத்துட்டாங்களே, அந்த கொடுமைக்காரவங்களையெல்லாம் விளக்குங்க. சொல்லுவாங்கள்ல, அவங்க உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களோட சேராத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல இவர் தன்னுடைய காதலையும், இந்த நிகழ்வையும் எடுத்து காட்டக்கூடிய அந்த கவிதை நயமும், அந்த பக்தியும் 2ம் ஒண்ணா சேர்ந்ததுனால ரொம்ப அருமையா இருக்கு. அவரு அந்த திருவிசைப்பா பாடல்ல சொல்லியிருக்காரு. "அம்பல தருநடம் ஆடலேயும் யாதுகொல் விளைவதென்றஞ்சி நெஞ்சம் உம்பர்கள் வன்பழியாளர்கள் முன்னே ஊட்டினர் நஞ்சை என்று என்றேயும் உய்யேன்." மன்னிக்கணும். என்னால் அதை தாங்கிக்க முடியல. வன்பெரும் படையுடை பூதஞ்சூழ வானவர் கணங்களை மாற்றி, அங்கே இந்த வானவர் கணங்களை எல்லாம் முதல்ல மாற்றிடுங்க, இடம் மாற்றிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருங்க, அவங்களையெல்லாம் துரத்தி விட்ருங்க, நம்பிக்கையில் துரோகம் பண்ணுறவங்களையெல்லாம். வானவர் கணங்களை மாற்றி அங்கே எம்பெரும் பயலைமை நீரும் தீரும் வண்ணம் எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே. எங்கள் தெருவுக்கு நீ வா, பவனி வா, அப்போ நான் பார்த்துட்டு உன்னை பார்க்கணும். அதனால் எங்கள் தெருவுக்கு நீ வந்தீன்னா நான் உன்னை பார்த்துடுவேன். அப்போ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு எனக்கு நம்பிக்கையும் வந்துடும். முதல்ல அந்த தேவர்களை விரட்டிட்டு பூதகணங்களை காவலுக்கு போடு, நீ நம்பிக்கையோட எங்கள் தெருவுக்கு உள்ளாவா, நான் பார்க்கணும் ஒன்று அப்படின்னு பாடக்கூடிய நயம் ரொம்ப ரொம்ப, அதாவது அந்த உருக்கம். கண்ணப்ப நாயனார் இவருக்கு கண்ணில் ரத்தம் வருதுன்னு தன்னுடைய கண்ணையே பிடுங்கி வச்ச மாதிரி, இந்த காதலி தன்னுடைய உருக்கமான அந்த பொறுப்பு, அக்கறை, இறைவனுக்கு நஞ்சு சாப்பிட்டு ஏதோ ஆயிடுமா, அது இவங்களுக்கு தாங்க முடியலையா, பார்க்கணுமா, ஏதானா ஆச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கணுமா. அதனால் நீ அங்கே ஆடினது, நீ அங்கே ஆடிட்டுருக்கேன்னா கூட எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்கோ அந்த உடம்புக்குள்ளே அந்த நஞ்சு போய் என்ன செய்யுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இங்கே வா, எங்கள் தெருவில் நீ பவனி வா அப்படின்னு சொல்கிறாங்க. நாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன் தனிமையை நினைகிலை சங்கரா அப்படின்னு தலைவி சொல்கிற மாதிரி அமைஞ்ச தொடர் ரொம்ப, அதாவது அந்த சங்கரன் இறைவன் நாயினும் கேவலமான எண்ணெய் காக்கணும் அப்படின்றது தான். மாணிக்க வாசக பெருமான் ஞாயிற்கடையேன் ஞாயிற்கடையேன் அப்படின்னு நிறைய சொல்லுவார்ல. அது மாதிரி இந்த அன்பினுடைய முதிர்வால தலைவி தலைவனை நினச்சி அந்த ஏங்கக்கூடிய பாடல் மிக அருமையான பாடல். இந்த மாதிரி இந்த திருவிசைப்பா பாடல்கள் மன நெகிழ்ச்சியை தரக்கூடிய முறையில் அமைஞ்சிருக்கு. இவருடைய அந்த அன்பை காதலை காட்டக்கூடிய அந்த பாடல்கள் மிக அருமை. அதனால் இந்த திருவிசைப்பா பாடல் பாடி உருகும் பொழுது நாம் அந்த தலைவியாக மாறிடுற மாதிரி இருக்குது. இறைவனை நினச்சி அப்படி உருகணும் அப்படின்றது எவ்வளவு அவங்கள பார்த்து நம்ம அப்பப்பா ரொம்பவும் உருக்கமாக இருக்குது. நாம் அந்த தலைவியாக நிற்கணுமே, நிற்கலையே, தூரமாக இருக்கோமே அப்படின்னு ஏக்கம் இருக்குது. அந்த பாடல்களை படிக்கிறப்போ உருகணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது அந்த உருக்கம் தானே வருது. அப்படின்றதுனால அதோட கதை, அதோட பொருள் மிகவும் அருமையாக இருக்குது அப்படின்றத அன்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதனால் இந்த பாடலை சொன்னேன். தலைவன் தலைவி, இறைவன் ஒருத்தந்தான் உண்மையான பதி. எல்லா உயிர்களும் இறைவன்கிட்ட போய் சேர வேண்டிய பசு, அதாவது இறைவனை அடைய வேண்டிய காதல் வரணும். அந்த காதல்
ஆண்டாள் நாயக்கியாருக்கு வந்தது, மாணிக்கவாசக பெருமானுக்கு வந்தது, வள்ளலார் பெருமானுக்கு வந்தது. எல்லா மகான்களுக்கும் முத்தி நெறிய தேடக்கூடிய அத்தனை மகான்களுக்கும் அந்த ஏக்கம் வரும்பொழுது அந்த ஏக்கம் நிறைவேறி இறைவன் திருக்கருணை பண்ணுகிறார். இறைவனுடைய கருணை ஒருவருக்காக படைக்கப்பட்டது அல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் பொது. அந்தந்த பக்குவ நிலைதான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. நாம் அதை நோக்கி இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னேறி நெருங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் விண்ணப்பிச்சுக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு ஊக்கப்படுத்துறதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழியன்னாலும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணங்கி